குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். பழைய நகையை கொடுத்து White 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். മന്ത്രിയൊന്നും ആവണ്ട, എനിക്ക് എൻ്റെ സിനിമ തുടരണം. ഒരു മന്ത്രിയായാൽ അതൊക്കെ വലിയ ബുദ്ധിമുട്ടാണ്. கேரளாவை சேர்ந்த பிரபல மலையாள நடிகரான சுரேஷ் கோபி 2024 மக்களவை தேர்தலில் திருச்சூர் தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். கேரளாவில் பாஜக சார்பில் வெற்றி பெற்ற ஒரே வேட்பாளர் என்பதால் அவர் மீது டெல்லி பாஜக தலைமை தனி கவனம் செலுத்தியது. அதன் வெகுமதியாக பிரதமர் மோடி தலைமையிலான அமைச்சரவையில் சுரேஷ் கோபியை பெட்ரோலியம் மற்றும் சுற்றுலாத்துறை இணை அமைச்சராக்கி அழகு பார்த்தது. சுரேஷ் கோபியின் இந்த வளர்ச்சி அவரது அரசியல் பயணத்தில் ஒரு முக்கிய மைல்கல்லாக கருதப்படுகிறது. மத்திய இணை அமைச்சராக பணியாற்றி வந்தாலும் சுரேஷ் கோபி தனது சினிமா வாழ்க்கையை கைவிடாமல் தொடர்ந்து நடித்து வருகிறார். இதற்கு பாஜகவின் மேலிடத்தில் இருந்து கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகின. குறிப்பாக அவர் நடிக்கவிருந்த ஒட்டக்கொம்பன் என்ற திரைப்படத்திற்காக உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் அனுமதி கோரியதாகவும் அந்த கோரிக்கையை அமித்ஷா நிராகரித்து அவரது கடிதத்தை தூக்கி எறிந்ததாகவும் சுரேஷ் கோபி ஒரு பொது நிகழ்ச்சியில் குறிப்பிட்டிருந்தார். மேலும் அவர் சினிமா எனது ஆர்வம், நடிப்பதை தடுக்க அழுத்தம் கொடுக்கப்பட்டால் இணை அமைச்சர் பதவியிலிருந்து விலகவும் தயார் என்று திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார். இந்த கருத்து கேரள பாஜகவில் சலசலப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில்தான் சுரேஷ் கோபி தனது மத்திய இணை அமைச்சர் பதவியிலிருந்து விலக விரும்புவதாக தெரிவித்துள்ளார். கேரளாவின் கண்ணூரில் RSS மூத்த தலைவர் சி சதானந்தன் மாஸ்டருக்கு வழங்கப்பட்ட வரவேற்பு நிகழ்ச்சியில் பேசிய சுரேஷ் கோபி, என்னை பதவியிலிருந்து நீக்கிய பிறகு சதானந்தன் மாஸ்டரை மத்திய அமைச்சராக நியமிக்க வேண்டும் என்று மனதார கோருகிறேன். இது கேரள அரசியல் வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயமாக அமையும் என்று நம்புகிறேன். பாஜகவின் இளைய உறுப்பினராக இருந்த போதிலும் நான் அமைச்சராக நியமிக்கப்பட்டேன். இது கேரளாவிலிருந்து பாஜகவின் முதல் மக்களவை எம்பியாக மக்களின் ஆணையை பெற்றதன் விளைவாக கூட இருக்கலாம் என்று கூறினார். மேலும் அவர் தனது பேச்சில், தேர்தலுக்கு முன்பே நான் அமைச்சர் பதவி விரும்பவில்லை, நடிப்பில் தொடர்ந்து ஈடுபட விரும்பினேன். எனது திரைப்பட வாழ்க்கையை விட்டுவிட்டு அமைச்சராக வேண்டும் என்று ஒருபோதும் நினைக்கவில்லை. நடிப்பு எனக்கு வருமானத்தை தருகிறது. அந்த வருவாயை கொண்டு எனது குடும்பத்தையும் மற்றவர்களையும் ஆதரிக்க விரும்புகிறேன். ஆனால் சமீப காலங்களில் எனது வருமானம் கணிசமாக குறைந்துள்ளது என்று தெரிவித்தார். சுரேஷ் கோபி 1980களில் மலையாள திரையுலகில் நடிகராக அறிமுகமாகி 300க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார். அவரது சமூக சேவைகளும், குறிப்பாக திருச்சூர் மக்களுக்காக அவர் செய்த நலத்திட்ட உதவிகள் அவருக்கு அரசியல் ஆதரவை பெற்று தந்தன. 2016 முதல் பாஜகவுடன் இணைந்து செயல்பட்டு வந்த சுரேஷ் கோபி 2016இல் மாநிலங்களவை உறுப்பினராக நியமிக்கப்பட்டார். தற்போது அவரது அமைச்சர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்ற முடிவு கேரளாவில் பாஜக வகுத்து வைத்துள்ள அரசியல் உத்திகளை பாதிக்கலாம் என்று அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். ഞാൻ ഒരിക്കലും പ്രാർത്ഥിച്ചിട്ടില്ല. ഞാൻ ഇലക്ഷന്റെ തലേ ദിവസം ഇതേ പത്രക്കാരുടെ മുമ്പിലിരുന്ന് സംസാരിച്ചപ്പോൾ ഞാൻ പറഞ്ഞു, എനിക്ക് മന്ത്രിയൊന്നും ആവണ്ട, എനിക്ക് എൻ്റെ സിനിമ തുടരണം. ഒരു മന്ത്രിയായാൽ അതൊക്കെ വലിയ ബുദ്ധിമുട്ടാണ്. എനിക്ക് സിനിമാ അഭിനയം തുടരണം, ഒരുപാട് സമ്പാദിക്കണം, എൻ്റെ കുഞ്ഞുങ്ങൾ എവിടെയും എത്തിയിട്ടില്ല. ഒപ്പം എൻ്റെ ആ വരുമാനത്തിൽ വിശ്വസിക്കുന്ന കുറച്ച് ആൾക്കാരുണ്ട്. അതിൽ കുറച്ച് പേരെയെങ്കിലും സഹായിക്കണമെങ്കിൽ പണവരുമാനം എന്ന് പറയുന്നത് നിലച്ചു പോകാൻ പാടില്ല. ഇപ്പോൾ നല്ല തോതിൽ നിലച്ചിട്ടുണ്ട്. ഞാനൊക്കെ ആഗ്രഹിക്കുന്നുണ്ട്. സത്യം പറഞ്ഞാൽ ഞാൻ ഈ പാർട്ടിയിലെ ഏറ്റവും ഇളയ അംഗമാണ്. ഞാൻ 2016 ഒക്ടോബർ 28 എൻ്റെ ഓർമ്മ മെമ്പർഷിപ്പ് എടുക്കുന്നത്. അതാ 6 മാസ കാലാവധിക്കുള്ളിൽ മെമ്പർഷിപ്പ് എടുക്കണം എന്ന് അറിയിച്ചതിനെ തുടർന്ന് വേഗം പോയി എടുത്തതാണ്. എൻ്റെ മനസ്സിൽ അതില്ലായിരുന്നു. അങ്ങനെ ഏറ്റവും ഇളയ പാർട്ടി അംഗത്തിനെയാണ്, അതൊരു പക്ഷേ മാൻഡേറ്റിനുള്ള മര്യാദയാണ്. കേരളത്തിൽ നിന്ന് ആദ്യത്തെ ജനങ്ങൾ തിരഞ്ഞെടുത്ത ഒരു MP എന്ന നിലയ്ക്ക് പാർട്ടിക്ക് അങ്ങനെ ഒരു ഉത്തരവാദിത്വം ഉണ്ടാവാം. ആ ഉത്തരവാദിത്വത്തിൻ്റെ പുറത്താവാം എന്നെ ഒരു പക്ഷേ മന്ത്രിയാക്കിയത്. ഞാൻ പക്ഷേ ഇവിടെ വെച്ച് ഞാൻ ആത്മാർത്ഥമായി പറയുന്നു, എന്നെ ഒന്ന് ഒഴിവാക്കി ഇദ്ദേഹത്തെ മന്ത്രിയാക്കിയാൽ
അത് കേരളത്തിലെ പുതിയ രാഷ്ട്രീയ ചരിത്രമാവും എന്ന് തന്നെയാണ് എൻ്റെ വിശ്വാസം. എന്തായാലും കൈയടിക്കാത്ത அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.